ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம குகேஷும் பிரக்னானந்தாவும் விளையாண்ட ஒரு அசத்தலான டாக்டிக்கல் வார் உள்ள ஒரு சூப்பரான கேம் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த கேம ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் இந்த வீடியோவ உங்களால ஃபுல்லாவும் என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் இதுல வர எல்லா வேரியேஷனையும் உங்களால புரிஞ்சுக்கவும் முடியும். ஸோ இந்த கேம்ல வந்து குகேஷ் ஒயிட் பீசஸ் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. E4 வந்து ஸ்டார்ட் பண்றாரு. இப்ப E6 வந்து ரெஸ்பாண்ட் பண்றாரு பிரக். ஸோ ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸ். ஸோ இந்த இடத்துல இப்ப சிம்பிளா D3 வந்து ரெஸ்பாண்ட் பண்றாரு குகேஷ். ஸோ இது வந்து ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, கிங்ஸ் இந்தியன் அட்டாக்கா கன்வெர்ட் ஆகுது. இப்ப D5க்கு அப்புறமா இந்த இடத்துல குயின வந்து E2ல போடுறாரு குகேஷ். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும்னா, பான்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஸோ பான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா குயின் எக்ஸ்சேஞ்ச் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு குயின வந்து இந்த இடத்துல போடுறாரு. இப்ப பிறகு என்ன பண்றாருன்னா, E5 வந்து புஷ் பண்றாரு. இப்ப நைட் F3க்கு அப்புறமா பிறகும் பார்த்தீங்கன்னா, அவருடைய நைட்ட டெவலப் பண்றாரு. இப்ப C3. ஸோ C3 மூலியமா பாருங்க, இந்த நைட்ட வந்து ஃபார்வர்டுக்கு எங்கேயுமே கொண்டு வர முடியாது. இந்த பான் வந்து சூப்பரா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு இந்த 2 ஸ்கொயரையும். இப்ப A5 வந்து ரெஸ்பாண்ட் பண்றாரு பிறகு அக்ரெசிவா. இப்ப குயின் C2. ஸோ குயின் C2 மூலியமா இந்த பிஷப்ப வந்து ஆக்டிவேட் பண்ண ட்ரை பண்றாரு குகேஷ். இந்த இடத்துல இப்ப பிஷப் C5. ஸோ பிறகு அவருடைய பிஷப்ப டெவலப் பண்றாரு. இப்ப பிஷப் E2. ஸோ இந்த இடத்துல குகேஷ் கேசல் பண்றதுக்கு ரெடி ஆகுறாரு. இப்ப நைட் G E7. பிறகும் கேசல் பண்றதுக்கு ரெடி ஆகுறாரு. இப்ப குகேஷ் கேசல் பண்றாரு. இப்ப நைட் G6. ஸோ இந்த இடத்துல நைட்ட வந்து G6ல போட்டிருக்காரு. ஸோ நைட் எந்த நேரத்துல இந்த ஒரு ஸ்கொயர்ஸ்க்கும் ஜம்ப் ஆகலாம். அண்ட் நைட்டும் பார்த்தீங்கன்னா, சென்டர்ல இந்த ஒரு ஸ்கொயரையும் இப்ப பார்த்துட்டு இருக்காரு. இப்ப நைட் A3. ஸோ இந்த இடத்துல குகேஷ் வந்து நைட் A3 வந்து ப்ளே பண்றாரு. ஸோ பிஷப் டெக்ஸ் நைட் வந்து அலோ பண்றாரு. அப்படி இல்லைன்னா குகேஷ் அவருடைய நைட்டை வந்து C4 ஸ்கொயருக்கும் கொண்டு வந்துருவாரு. ஸோ C4 ஸ்கொயர் கொண்டு வந்தா நைட்டும் பார்த்தீங்கன்னா, சென்டர்ல நிறைய ஸ்கொயர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இந்த இடத்துல பிரெக் வந்து இந்த நைட்டை டேக் பண்ணிக்கிறாரு. இப்ப பான் டெக்ஸ் பிஷப். ஸோ இந்த இடத்துல வந்து பான்ஸ் டபுள் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு குகேஷ்க்கு என்ன காம்பன்சேஷன் பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட வந்து பிஷப் பேர் இருக்கு. இப்ப கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, H6 வந்து புஷ் பண்றாரு. ஸோ H6 மூலமா நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த G5 ஸ்கொயரை வந்து பிரிவென்ட் பண்றோம். இப்ப G3 வந்து ப்ளே பண்றாரு குகேஷ். ஸோ G3 மூலியமா பாருங்க, இந்த நைட்டையும் இங்க ஃபார்வர்டுக்கு வரவிடாம இந்த G3 பான் வந்து தடுத்துட்டு இருக்கு. பிளஸ் இந்த ஒரு C3 பானும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நைட்டை வந்து ஃபார்வர்டுக்கு வரவிடாம தடுத்துட்டு இருக்கு. இந்த இடத்துல ஃபைனலா கேசல் பண்ணிக்கிறாரு பிரக்னானந்தா. இப்ப இந்த நைட்டை வந்து D2க்கு கொண்டு வர. ஸோ இந்த நைட் இப்ப D2க்கு தான் வந்தாகணும். D2க்கு வந்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் இந்த ஒரு C4 ஸ்கொயர், அதுக்கப்புறமா இந்த ஒரு சென்டரான E3 ஸ்கொயருக்கு வந்தா நைட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்கொயர் இருக்கும் சென்டர்ஸ்ல. இப்ப வந்து B6 வந்து புஷ் பண்றாரு. ஸோ B6 ப்ளே பண்ணி இந்த பானை வந்து பிரக் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாரு. இப்ப சிம்பிளா இந்த ஏ பானை வந்து புஷ் பண்ணிக்கிறாரு குகேஷ். ஸோ இந்த இடத்துல இந்த ஏ பானை புஷ் பண்ணி இந்த பானை வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறாரு. இப்ப குயின் F6. ஸோ குயின் வந்து இப்ப F6 வந்ததுக்கு அப்புறமா இமிடியேட்டா ரூக் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு D5ல போட்டுறாரு குகேஷ். இப்ப பிஷப் A6. ஸோ பிஷப் A6 மூலியமா பாருங்க, இந்த ஒரு பிஷப் வந்து இந்த பிஷப்பை இப்ப சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப குகேஷ் என்ன பண்றாருன்னா, அவருடைய நைட் எடுத்துட்டு வந்து அப்படியே பிளாக் பண்றாரு. இப்ப பிஷப் டெக்ஸ் நைட் வந்து பிளாக் ப்ளே பண்ணா ஒயிட்டுக்கு வந்து ஒரு நல்ல எட்ஜ் இருக்கும் இந்த ஒரு பொசிஷன்ல. பிளஸ் இந்த ஒரு பிஷப் பேரும் இருக்கு பாருங்க. ஸோ இந்த ஒரு பிஷப் பேர் மூலியமா இந்த பிஷப் இந்த டயகனல சூப்பரா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த பிஷப் பார்த்தீங்கன்னா, எந்த நேரத்திலும் டெவலப் ஆகலாம். பிரக்னானந்தா கிட்ட பார்த்தீங்கன்னா, 2மே நைட்டா தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ரீசனால இமிடியேட்டா வந்து இந்த நைட் இங்க போட்ட உடனே இந்த பிஷப் வச்சு நைட்ட கேப்சர் பண்ண முடியாது. பிரக்னானந்தா என்ன பண்றாருன்னா, ரூக் F D8 ப்ளே பண்றாரு. இந்த Dல இருக்கிற ரூக்க வந்து சேலஞ்ச் பண்றாரு. இப்ப ஃபைனலா குகேஷ் வந்து அவருடைய லாஸ்ட் மைனர் பீஸை டெவலப் பண்றாரு. இந்த ஒரு A3 ஸ்கொயர்ல போட்டு இங்க ஒரு சூப்பரான டயகனல வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. பிளஸ் குகேஷோடைய ரூக்ஸும் இந்த இடத்துல கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா, ரூக்ஸ் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. அண்ட் 2 பேருடைய பிஷப்பும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கார்னர்ல தான் இருக்கிறாங்க. பட் 2 பேருடைய பிஷப்பும் பார்த்தீங்கன்னா, நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இப்ப ரூக் டெக்ஸ் ரூக்கு, இப்ப ரூக் டெக்ஸ் ரூக்கு. ஸோ ரூக் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இப்ப இன்னொரு ரூக்கையும் வந்து D8ல போட்டு இந்த ரூக்க வந்து சேலஞ்ச் பண்றாரு. இப்ப சிம்பிளா என்ன நடக்குதுன்னா, நைட் எடுத்துட்டு வந்து E3ல போட்டுறாரு. ஸோ ஃபைனலா நைட் வந்து அவருடைய இந்த E3 ஸ்கொயருக்கு வந்துட்டாரு. இப்ப நைட் வந்து சென்டர்ல நெறைய ஸ்கொயர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. இப்ப இந்த ஒரு பிஷப் எக்ஸ்சேஞ்சையும் பார்த்தீங்கன்னா, குகேஷ் வந்து அலோ பண்றாரு. இப்ப என்ன நடக்குதுன்னா, ரூக் டெக்ஸ் ரூக்கு. பிரக்னானந்தா ஃபர்ஸ்ட் ரூக்க வந்து டேக் பண்ணிக்கிறாரு. இப்ப குயின் டெக்ஸ் ரூக்கு. இப்ப பிஷப் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. பிஷப் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா பாருங்க, இந்த D5 வந்து காலி ஆயிடுச்சு. இமிடியேட்டா அவருடைய குயின் எடுத்துட்டு வந்து இந்த D5ல போட்டாரு பிரக்னானந்தா. ஸோ இந்த இடத்துல பிரக்னானந்தா கிட்ட பார்த்தீங்கன்னா, இந்த பான்ஸ்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த ஒரு குயின் சைட்ல. பட் குகேஷ்க்கு வந்து இங்க டபுள் பான் இருக்கு. பட் ஸ்டில் குகேஷோடைய பீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா ஆக்டிவா இருக்கு. அண்ட் அவர்கிட்ட இந்த ஒரு நல்ல பிஷப்பும் பார்த்தீங்கன்னா, இந்த டயகனல வந்து சூப்பரா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்ல, பிரக்னானந்தாவுடைய நைட் இந்த இடத்துல வந்து ஃபார்வர்ட்க்கு வர முடியாது 2 நைட்டுமே. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல அட்வான்டேஜ் குகேஷ்க்கு.
ஸோ ஆக மொத்தத்தில 2 பேருக்குமே வந்து வீக்னஸும் இருக்கு. 2 பேருக்குமே வந்து ஒரு எட்ஜும் இருக்கு. ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா, பொசிஷன் வந்து பேலன்ஸ்டா இருக்கு. இந்த இடத்துல இப்ப கேம் எப்படி கன்டின்யூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, குயின் B5 வந்து ப்ளே பண்றாரு குகேஷ். ஸோ குயின் B5 மூலியமா இந்த நைட்டுக்கு அட்டாக்கு அண்ட் இந்த பானையும் பார்த்தீங்கன்னா, பிரஷர் பண்றாரு. எந்த நேரத்திலும் இந்த நைட் வந்து இந்த பானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கணும். இந்த இடத்துல இப்ப பிரக்னானந்தா நைட் எடுத்துட்டு போயிட்டு, இந்த ஒரு A7 ஸ்கொயர்ல போட்டு குயினையே அட்டாக் பண்றாரு. இப்ப சிம்பிளா குயின் எடுத்துட்டு வந்து D5ல போடுறாரு. சென்டர் ஆஃப் த போர்ட்ல போடுறாரு. குயின் எக்ஸ்சேஞ்ச் கேட்கிறாரு. குயின் எக்ஸ்சேஞ்ச் இந்த இடத்துல பண்ண முடியாது. சப்போஸ் குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல நைட் எக்ஸ் குயின் இப்ப இந்த பான்ஸ்லாம் வந்து பிரக்னானந்தாக்கு ஃபால் ஆயிடும். ஸோ அதனால இந்த இடத்துல குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாது. பிறகு என்ன பண்றாருன்னா, குயின் E8 வந்து ப்ளே பண்றாரு. குயின் E8 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா, இந்த இடத்துல வந்து நைட் F5 வந்து ப்ளே பண்றாரு குகேஷ். ஸோ குகேஷ் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கேம வந்து அவருக்கு சாதகமா பிரஸ் பண்றதுக்கு முயற்சி பண்றாரு. ஸோ அவருடைய பீஸஸ்லாம் ஃபார்வர்ட்க்கு கொண்டு போறாரு. ஸோ இந்த இடத்துல குகேஷ்க்கு பார்த்தீங்கன்னா, H4 வந்து கொஞ்சம் பெட்டரான மூவா இருந்திருக்கும். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா, இது வந்து மேனேஜபிள் தான் பிளாக் சைட்ல இருந்து. பட் இந்த H4 மூவ்க்கு அப்புறமா பிளாக் வந்து நெறைய கால்குலேஷன்ஸ் வந்து பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து A4 பான் ஹேங்கிங்ல தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பிளாக் வந்து இந்த பான எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளா குகேஷ் வந்து இந்த பான ஃபார்வர்ட்க்கு புஷ் பண்ணி இந்த நைட்ட வந்து அட்டாக் பண்ணலாம். இப்ப வந்து பிஷப் வந்து எடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளும் இந்த நைட்ட எடுத்துக்கலாம். இந்த நைட் எடுத்ததுக்கு அப்புறமா, இந்த இடத்துல வந்து இப்ப இங்க இந்த பானுக்கு ஏகப்பட்ட பிரஷர் இருக்கு பாருங்க. இந்த பான் பின்ல இருக்கு ஓகேங்களா? ஸோ நீங்க டிஃபென்ஸ்க்கு உங்களுடைய குயின தான் F8க்கு கொண்டு வரணும். குயின F8க்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா, இப்ப பான் டெக்ஸ் பான் செக் வரும் இந்த இடத்துல. நீங்க குயின் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணிட்டீங்கன்னா, குயின இந்த கார்னர்ல போட்டு நம்ம இந்த நைட்ட வந்து வின் பண்ணிடலாம். இந்த ஒரு ரீசனால குயினால எடுக்க முடியாது. சப்போஸ் நீங்க கிங்க தான் மூவ் பண்ணி ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, குயின் E6 ப்ளே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் குயின் வந்து E8 ஸ்கொயர்க்கு வருவாரு. இந்த பானுடைய சப்போர்ட் மூலியமா சிம்பிளா இந்த கேம் ஒயிட் ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு வேரியேஷன். இந்த இடத்துல பிஷப்ப எடுத்தா சப்போஸ் இந்த இடத்துல பிஷப்ப எடுக்காம பிளாக் வந்து அவருடைய நைட்ட சேஃப்கார்ட் பண்றேன்னு சொல்லிட்டு, நைட் எடுத்துட்டு போயிட்டு இந்த F8 ஸ்கொயர்ல போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளா பிஷப் டெக்ஸ் F8 ப்ளே பண்ணிக்கலாம். இப்ப நீங்க கிங் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணீங்கன்னா, திரும்ப நம்ம குயின இந்த கார்னர்ல போட்டு ஒரு செக் குடுக்குறோம். இந்த நைட்டையும் நம்ம வின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேரியேஷனும் வொர்க் அவுட் ஆகாது. இதே இந்த இடத்துல நீங்க நைட்ட காப்பாத்துறதுக்காக இந்த H8 ஸ்கொயர்ல போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப இந்த இடத்துல வந்து குயின் D8 செக் தரலாம். இந்த செக்குக்கு அப்புறமா நீங்க உங்களுடைய கிங்க மூவ் பண்ணுவீங்க. இப்ப நம்ம நைட் F5 ப்ளே பண்ணி இந்த பிஷப் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணலாம் ஒயிட். இந்த பிஷப்ப பிளாக் சப்போஸ் எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல சிம்பிளா என்ன பண்ணிக்கலாம்னா, ஏன்னா இந்த பிஷப் எடுக்கிறது ஒரு லாஜிக்கான மூவ் தான். எதனாலன்னு கேட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து ஒயிட்டுடைய குயின இந்த F8க்கு வரவிடாம இந்த குயின் வந்து தடுப்பாரு. பட் இந்த இடத்துல ஒயிட்டுக்கு இன்னொரு ஒரு சூப்பரான மூவ் இருக்கு. அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நைட் E7. ஸோ நைட் E7 மூலியமா நம்ம இப்ப குயின் G8 செக்மேட் வந்து த்ரெட்டன் பண்றோம். ஸோ இந்த செக்மேட்ல இருந்து உங்களால தப்பிக்கவே முடியாது. ஸோ ஆல் இன் ஆலா பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பர்ட்டிகுலர் H4 மூவ்க்கு அப்புறமா பிளாக் ரொம்பவே கேர்ஃபுல்லா ஆடணும். கிரீடியா இந்த ஒரு பான வந்து எடுக்கக்கூடாது. ஸோ அவரு இன்ஸ்டெட் இந்த ஒரு நைட்ட தான் வந்து டெவலப் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? பட் எனிவே இந்த இடத்துல வந்து H4 வந்து நடக்கல. குகேஷ் என்ன பண்றாருன்னா, அவருடைய நைட்ட வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாரி F5 ஸ்கொயர்ல போடுறாரு. ஸோ நைட் F5க்கு அப்புறமா பாருங்க, இந்த இடத்துல இப்ப இந்த ஒரு நைட்ட வந்து கேம்க்குள்ள கொண்டு வர ட்ரை பண்றாரு பிரக்னானந்தா. இப்ப சிம்பிளா என்ன நடக்குதுன்னா, இப்ப H4 வந்து ப்ளே பண்றாரு. இப்ப H4 நெக்ஸ்ட் வந்து H5யும் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட். இந்த இடத்துல இப்ப வந்து இந்த பான வந்து புஷ் பண்ணி இந்த பிஷப்போடைய டயகனல் வந்து அப்படியே பிளாக் பண்றாரு. இப்ப நீங்க H5 ப்ளே பண்ணிட்டீங்கன்னா, சிம்பிளா நம்ம நைட்ட இங்க போட்டுடலாம். எதனாலன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு பிஷப் வந்து இப்ப இந்த நைட்ட வந்து ஆக்சஸ் பண்ணல. இந்த பான் இப்ப இந்த பிஷப்புடைய டயகனல பிளாக் பண்ணிட்டார். அதனால இம்மீடியட்டா H5 ப்ளே பண்றதுனால ஒயிட் வந்து பெருசா ஒண்ணும் அச்சீவ் பண்ண போறது கிடையாது. அதனால இந்த இடத்துல குகேஷ் என்ன பண்றாருன்னா, சிம்பிளா அவருடைய சி பான வந்து புஷ் பண்ணி, பிஷப்ப இந்த சைட்ல ரீரூட் பண்ணி இந்த டயகனல வந்து அவரு ரெடி பண்றாரு. ஸோ இந்த இடத்துல வந்து இப்ப என்ன நடக்குதுன்னா, நைட் எடுத்துட்டு வந்து இந்த E7 ஸ்கொயர்ல போறார். ஸோ இந்த நைட்ட வந்து பிரக்னானந்தா ஆக்டிவா கொண்டு வராரு. இப்ப நைட் டெக்ஸ் நைட் ஆகுது. ஸோ நைட் டெக்ஸ் நைட்டுக்கு அப்புறமா நீங்க நைட் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ண முடியாது. எதனாலன்னு கேட்டீங்கன்னா, இந்த சென்டர் பான் வந்து போயிடும். ஓகேங்களா? அதனால நீங்க குயின் டெக்ஸ் நைட் தான் ப்ளே பண்ண முடியும். இந்த பானையும் நீங்க சப்போர்ட் பண்ணி ஆகணும். இப்ப குகேஷ் என்ன பண்றாருன்னா, பிஷப் B2 வந்து ப்ளே பண்றார். ஸோ பிஷப் B2 மூலியமா இந்த பானுக்கு பிரஷர் இருக்கு பாருங்க. ஸோ 2 பீஸ் வந்து இந்த பான வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இப்ப நம்ம H5 த்ரெட் பண்றோம். இந்த ஒரு டிஃபெண்டர ரிமூவ் பண்றதுக்கு நம்ம த்ரெட் பண்றோம். டிஃபெண்டர ரிமூவ் பண்ணிட்டோம்னா, இந்த சென்டர் பான ஒயிட் வந்து டேக் பண்ணிக்கலாம். அதனால இப்ப பிளாக் என்ன பண்றாருன்னா, அவரு வந்து H5 ப்ளே பண்ணி ஒயிட் H5 வந்து ஸ்டாப் பண்றாரு. இப்ப கேம்ல என்ன நடக்குதுன்னா, குயின் எடுத்துட்டு வந்து பேஸ் ரேங்க்ல போட்டுறாரு ஒயிட். ஸோ குகேஷ் குயின பேஸ் ரேங்க்ல போட்டதுமே பாருங்க, இந்த பான வந்து அட்டாக் பண்றாரு. பட் இப்ப
பிரக்னானந்தா என்ன பண்றாருன்னா, சிம்பிளா கவுண்டர் அட்டாக் குடுக்குறாரு குகேஷோடைய பான்ஸ்க்கு. ஏன்னா குகேஷோடைய பான்ஸ்லாம் பாருங்க ஐசோலேட்டடா இருக்கு, டபுளா இருக்கு. ஸோ குகேஷோடைய பான்ஸ்லாம் கொஞ்சம் வீக்கா இருக்கு. ஸோ இந்த இடத்துல குகேஷோடைய பான்ஸ நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, பிரக்னானந்தா குயின் E6 ப்ளே பண்றாரு. இப்ப குகேஷும் பார்த்தீங்கன்னா, பிரக்னானந்தாவுடைய பான் எடுத்துக்கிறாரு. பிரக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒயிட்டோடைய பான்ஸ வந்து எடுத்துக்கிறாரு. இப்ப இந்த பான் பார்த்தீங்கன்னா, ஹேங்கிங்ல இருக்கு. இந்த பானும் ஹேங்கிங்ல இருக்கு. இந்த இடத்துல இப்ப குயின் எடுத்துட்டு வந்து இந்த எஃப்ஐ ஸ்கொயர்ல போறார். ஸோ எந்த நேரத்திலயும் பேஸ் ரேங்க்ல கிங்குக்கும் ஒரு செக் வரலாம். நெக்ஸ்ட் எச் பானையும் குகேஷ் வந்து புஷ் பண்றதுக்கு தயாராகுறாரு. இப்ப என்ன நடக்குதுன்னா, குயின் டெக்ஸ் A2 இப்ப இந்த பிஷப் வந்து ஹேங்கிங்ல இருக்கு. பட் சிம்பிளா குகேஷ் வந்து கவுண்டர் அட்டாக் பண்றாரு பிரக்னானந்தாவுடைய நைட்ட. இப்ப வந்து குயின் டெக்ஸ் பிஷப் இப்ப இந்த நைட்ட வந்து டேக் பண்ணிக்கிறாரு குகேஷ். இப்ப இந்த இடத்துல நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு CH ஸ்கொயர்ல ஒரு செக்மேட் வந்து த்ரெட்டன் பண்றாரு. இந்த பான் வந்து கிங்க வெளில வர விடாம தடுத்துட்டு இருக்காரு. ஸோ அதுக்கு நீங்க கண்டிப்பா ரெஸ்பாண்ட் பண்ணியே ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் பிரக் என்ன பண்றாருன்னா, குயின் மூலியமா ஒயிட்டோட கிங்குக்கு ஒரு செக் தராரு. இப்ப கிங் மூவ் ஆனதுக்கு அப்புறமா இப்ப பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்றாரு. ஸோ இந்த ஒரு ஸ்கொயர வந்து கிங்குக்கு ஃப்ரீ பண்ணிக்கிறாரு பேக் ரேங்க்ல. இப்ப ஒயிட்டோடைய குயினும் அட்டாக்ல இருக்கு. இந்த இடத்துல இருந்து இப்ப குயின் டெக்ஸ் பானுக்கு அப்புறமா இந்த பானை இப்ப பிரக் புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு பாருங்க. ஸோ பிரக்குக்கு பாருங்க ஆல்ரெடி இந்த இடத்துல நான் சொன்ன மாரி குயின் சைட்ல பான் அட்வான்டேஜ் வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு பான் மெஜாரிட்டி மூலியமா அவரு இந்த பான்ஸ புஷ் பண்ணி ப்ரமோட் பண்றதுக்கும் சான்சஸ் நெறைய இருக்கு. கேம கொஞ்சம் லூஸ்ல விட்டா. அதனால இப்ப இந்த இடத்துல குகேஷ் என்ன முடிவு பண்றார்ன்னா, இந்த இடத்துல வந்து பெர்பெச்சுவல் செக் தரார். குயின் E6 செக் கிங் மூவ் ஆனதுக்கு அப்புறமா, திரும்ப குயின் F5 செக், திரும்ப கிங் மூவ் ஆனதுக்கு அப்புறமா குயின் E6 திரும்ப கிங் மூவ் ஆனதுக்கு அப்புறமா குயின் செக். ஸோ இந்த இடத்துல குகேஷ்க்கு வேற வழியே கிடையாது. ஸோ இந்த ஒரு கேம லூஸ்ல விட்டா இந்த பான வந்து புஷ் பண்ண ஆரம்பிச்சுருவாரு. அதனால பெர்பெச்சுவல் செக் குடுத்து கேம வந்து குகேஷ் ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ 2 பேர்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸலன்ட்டான கேம். என்னதான் குகேஷ் கிட்ட பான்ஸ் கம்மியா இருந்தாலும், ஒரு பெர்பெச்சுவல் செக் மூலியமா அழகா கேம் வந்து ஹோல்ட் பண்ணிட்டாரு. அண்ட் பிரக்னானந்தாவும் பார்த்தீங்கன்னா, என்னதான் குகேஷ் அவருடைய பீஸஸ வந்து பிளாக்கோடைய கேம்ப்குள்ள கொண்டு வந்தாலும் நல்லாவே டிஃபெண்ட் பண்ணாரு. ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா, 2 பேர்கிட்ட இருந்து ஒரு ஃபைட்டிங் ட்ரான்னு சொல்லி ஆகணும். இந்த கேம பத்தின கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோவ முடிஞ்ச வரைக்கும் நெறைய பேர் ஷேர் பண்ணி, நெறைய பேர் லைக் பண்ணுங்க. அப்பதான் YouTube நெறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். தேங்க் யூ.